மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது 2018 ஆண்டு மொரட்டுவ கேள்வி பேப்பர் இது. அப்போ இதை நாங்கள் செய்வோம் இன்னைக்கு. பிரதான வலுவழங்கல்களுடன் 240 வோல்ட் இணைக்கப்படுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள ஷவர் சிஸ்டம் ஒன்றின் எளிய அமைப்பினை கீழே உள்ள படம் காட்டுகிறது. இது என்னன்னு சொன்னா ஹீட்டராக யூஸ் பண்ண போறோம். ஸோ அதான் இதுல காட்டப்பட்டிருக்கிற இந்த படமா இருக்க போகுது. K1 K2 என்ற ஆளிகள் இருக்கு. இங்க வெப்பமாக்கி சுருள்கள் இருக்குங்க. இது டேப்ல இருக்கிற திருகி. நீர்த்தொட்டியிலிருந்து வர நீர் இதுக்குள்ள வரப்போகுது. படத்தில் காட்டப்பட்ட செயற்பாட்டு தொகுதியானது 1 அல்லது 2 3.6 கிலோவாட் வலுவை உடைய வெப்பமாக்கியருடன் தொழிற்படக்கூடியது என்று சொல்லி தராங்க. அப்ப இதுல 1 அல்லது 2 என்று சொல்லி தந்துக்கிறாங்க. இதுல நாங்க K2 ஒன் பண்ணினா K2 தனியா தொழிற்படும், K1 ஒன் பண்ணா K1 தனியா தொழிற்படும், 2ஐயும் ஒன் பண்ணா 2ம் சேர்ந்து தொழிற்படக்கூடியது. அப்ப 2மே 3.6 கிலோவாட் வலுக்களை உடைய வெப்பமாக்கிகள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. K1 K2 ஆகிய இரு ஆளிகளுள் ஒரு ஆளி மட்டும் போடப்பட்ட நிலையில் பிரதான வளங்களில் இருந்து எடுக்கப்படும் மின்னோட்டம் யாது என்று சொல்லி கேட்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு ஆளி போடப்பட்ட நிலையில பிரதான வளங்கள்ல இருந்து எடுக்கப்படுற மின்னோட்டம் யாது என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப எனக்கு இதுல பிரதான வலுவளங்களுடன் 240 வோல்ட் என்று தந்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப்பமாக்கும் சுருளுக்குரிய வலு 3.6 கிலோவாட் என்று தந்திருக்கு. வெப்பமாக்கும் சுருள் என்றதால நாங்க சமன்பாடுகள் பாவிக்கலாம். P=VI இருந்து எனக்கு வலுவுக்கான பெருமானம் தெரியும். அதே மாதிரி $240 தெரியும், வோல்ட் தெரியும் அழுத்தம். எனக்கு கேள்வி மின்னோட்டம் 3.6 கிலோவாட். இதுல இருந்து கொண்டு நாங்க ஐய கண்டுபிடிக்கலாம். பிரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 6 6 36 6 4 24. அப்ப இதுல இருந்து கொண்டு நீங்க மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல ஒரு ஆளி மட்டும்தான் மூடப்பட்டிருக்கு, மற்றது திறந்திருக்கு. ஒரு ஆளி மூடப்பட்டிருக்கிற நேரம்
பிரதான வலுவளங்கள்ல இருந்து எடுக்கப்படுற மின்னோட்டத்திற பெருமானம் வந்து 15 ஆம்பியரா இருக்க போகுது. ஒன்று திறந்திருக்க போது ஒன்றுல இருக்க போகுது. அப்ப இங்க இருந்து வர கரண்ட் மூடப்பட்ட இந்த ஆளியினூடாக வந்து ஒரு வெப்பமாக்கும் சுருள் தான் என்ன செய்யும், வேலை செய்யும். இந்த K2 திறந்திருக்கிற காரணத்தால இங்க சுற்று பூரணமாக்கப்படையில் அப்ப இதனூடாக மின்னோட்டம் இருக்காது. பி பாட பாருங்க. 10 ஆம்பியர் உருகி 16 ஆம்பியர் உருகி 31 ஆம்பியர் உருகி ஆகிய தரப்பட்ட உருகிகள் பாதுகாப்பிற்காக இச்சுற்றுடன் இணைக்கப்பட வேண்டிய மிக பொருத்தமான உருகி யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப சுற்றுல மின்னோட்டம் 15 ஆம்பியர் தெரியும். அப்ப இதுல எனக்கு ம் 15 ஆம்பியர் தெரியும். அப்ப ஒரு ஆளி மூடப்பட்டிருக்க நேரம் தான் 15. அப்ப ரெண்டும் மூடப்பட்ட நிலையிலையும் என்ன செய்யலாம், நாங்க இங்க இந்த தொகுதியை தொழில்பட விடலாம். ஆகவே இங்க ரெண்டும் தொழில்படுற நேரம் என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, இங்க 15 15 30. ஆகவே நாங்க இதுல பாவிக்க வேண்டியது வந்து 31 ஆம்பியராக இருக்க போகுது. அப்ப இதுல ஒரு ஆள் 16 மெசேஜ் பண்ணி இருக்கு. ஒரு ஆளியா இருந்தா 15 விட கூடினது 16 பாவிக்கலாம். ஆனா இங்க என்ன, ரெண்டு வெப்பமாக்கும் சுருள்கள் இருக்கிறதால நாங்க சிலவுல ரெண்டையும் நாங்க ஒன் பண்ணி என்ன செய்யலாம், பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம் மேல சொல்லிட்டாங்க. ஒன்று அல்லது இரண்டு செயற்படக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஆகவே நாங்க ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு சரியா இருக்கும். அப்ப இங்க நாங்க பாவிக்க வேண்டிய அந்த உருகி வந்து 31 ஆம்பியர் பெருமானம் உடையதா இருக்கணும். 1க்கு 15 2க்கு 30 30 கூடினது 31 இருக்கு. அடுத்த சி பாட்டை பாத்தீங்கன்னா, ஷவரானது K1 K2 ஆகிய இரு ஆளிகளும் போடப்பட்ட நிலையில் நாளொன்றுக்கு சராசரியாக 30 நிமிடத்திற்கு செயற்படுகிறது. 30 நாட்கள் கொண்ட மாதத்திற்கான செலவு யாதென்று சொல்லி கேட்கிறாங்க. ஒரு நாளையில வந்து 30 நிமிஷம், 30 நிமிடம் பாவிக்கிறார். அப்ப 30 நாட்களுக்கு அவர் பாவிக்கிற மொத்த நேரம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 30 தர 30 900 நிமிடம். மின் சக்திக்கான செலவு ஒரு கிலோவாட் மணித்தியாலத்துக்கு 1 கிலோவாட் மணித்தியாலத்திற்கு 20 ரூபாய். என்று சொன்னா இப்ப 2 ஆளிகளும் போடப்பட்ட நிலையில இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா மின் சக்தியை காணும். 30 நாளுக்குரிய மின் சக்தி. மின் சக்திக்கான தொடர்பு உங்களுக்கு தெரியும்.
W சமன் VIT பாவிச்சு பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 3.6 கிலோவாட்டுடைய வெப்பமாக்கிகள் தானே. ஒரே தடையம் எடுத்து செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஒரே பதார்த்தத்தாலான சொல்லி. அவங்க வேலை சமன் வலுதர நேரம் என்று போடலாம். இப்ப 900 நிமிடம்னு சொன்னா மணித்தியாலத்துக்கு மாத்தணும்னு சொன்னா 60ஆல பிரிக்கும். அப்ப இங்க 108 தர 10 3.
அப்ப இதை வந்து நாங்க 108 கிலோவாட் ஹவர்ன்னு சொல்லி கொடுக்கலாம். அப்ப இதுல உங்களுக்கு பெருமானம் தந்திருக்கிறாங்க. 1 கிலோவாட் ஹவருக்கு 20 ரூபான்னு தந்துக்கிறாங்க. ஆகவே இத்தனை கிலோவாட் ஹவருக்கு எவ்வளவு செலவாயிருக்கு? $2160. இதுல உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த வெப்பமாக்கும் சுருள்களோட வேல்யூ தந்திருக்கு. இங்க 2 சுருள்களை ஒரேடியா பாவிக்க போறீங்க. ஸோ இப்ப இதுல உங்களுக்கு வலுக்கள் வந்து போடுற நேரம் 2 தர 3.6. அதுல கிலோவாட் தந்ததுல கிலோவுக்கு பதிலாக 10 போடுவீங்க. மற்றது நேரம் எவ்வளவு நேரத்துக்கு பாவிச்சிருக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு நாளையில 30 நிமிஷம் படி 30 நாளைக்கு பாவிச்சுக்கிறீங்க. அப்ப இங்க நிமிஷத்துல இருக்கு. நிமிடத்தை மணித்தியாலத்துக்கு மாற்றுறதுக்கு 60ஆல பிரிக்கும். அதுல இருந்து 30 நாளைக்கு அல்லது 30 மணித்தியாலம் சாரி 30 நாள்ல எவ்வளவு மின்சக்தி செலவாயிருக்குன்னு சொல்லி கணிச்சிட்டு, அந்த 1 கிலோவாட் ஹவருக்கு எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு மொத்தத்துக்கு எவ்வளவு வந்து பெருக்கி காண்றது. 2160 ரூபாய் வரும். டி பார்ட்ல பாத்தீங்கன்னா, வெப்பமாக்கி தொழிற்படும் நிலையில் சுருள் ஒன்றின் தடை யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு சுருளினுடைய தடை கேட்கிறாங்க. அப்ப இதுல உங்களுக்கு சமன்பாடு தெரியும். தடைக்கான தொடர்பு V7 IR பாவிச்சனா இருந்தா மின்னோட்டம் தெரியும், அதே நேரம் அழுத்தமும் தெரியும். V7 IR. அப்ப ஒரு வெப்பமாக்கும் சுருள் வேலை செய்கிற நேரம் நாங்க அதை எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு கணிக்கிறது ஈஸியா இருக்கும். ஏனென்றா அந்த நேரம் நாங்க மின்னோட்டம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், அழுத்தம் 240 தெரியும். இது 24க்குள்ள 15 ஒரு முறை மிச்சம் 9. ஆகவே தடை பெருமானம் 16 ஓமாக இருக்க போகுது. ஒரு வெப்பமாக்கும் சுருளினுடைய தடை பெருமானம். அப்ப நீங்க V7 IR பாவிக்கலாம், அல்லது வலுவுக்கான தொடர்பு P7 I²R பாவிச்சிருக்கலாம். அதே மாதிரி P7 V²/R பாவிக்கலாம். சரியா? அப்ப நீங்க எந்த சமன்பாடு வேணுமானாலும் நீங்க பாவிச்சு அந்த பெருமானம் 16 ஓம் என்று சொல்லி நீங்க கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஈப்பாட பாருங்க. வெப்பமாக்கும் சுருள் ஆக்கப்பட்ட கம்பி திரவியத்தின் செயற்பாட்டும் வெப்பநிலையின் தடைத்திறன் 4.5 தர 10⁻7 ஓம் மீட்டர். கம்பியின் விட்டம் 0.3 மில்லிமீட்டரும் எனில் சுருள் ஒன்றிலுள்ள கம்பியின் நீளம் யாது? சுருள் ஆக்கப்பட்ட பதார்த்தத்தின் தடைத்திறன் 4.5 தர 10⁻7 ஓம் மீட்டர் என கொள்கை என்று சொல்லி தராங்க. அப்ப இந்த தடைத்திறனோட சம்பந்தப்பட்ட சமன்பாடு தெரியும் உங்களுக்கு. R = ρL/A. அந்த சமன்பாடுல நாங்க இதை நாங்க பிரதியிடுவோம். அப்ப இப்ப எனக்கு எல் தான் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறாங்க.
தடை பெருமானம் 16 சொல்லி இப்பதான் கணிச்சேன். குறுக்கு வெட்டு பரப்பு இதுல உங்களுக்கு விட்டம் தரப்பட்டிருக்கு. கம்பியின் விட்டம் 0.3 மில்லிமீட்டர். அப்ப பரப்பண்டு வரும்போது பையார் வர்க்கம். மில்லிமீட்டர்ல இருக்கிறவரை நான் மீட்டருக்கு மாத்துறேன். ஆகவே 10⁻³ பிரிக்கணும். இங்க விட்டம் தரப்பட்டிருக்கு. எனக்கு இதுல 6 தான் தேவை. அப்ப 2 பிரிச்சு முழுவதும் வர்க்கம். கம்பியினுடைய குறுக்கு வெட்டு வட்டமா இருக்க போகுது. அதன் கீழ் ரோன்றது இங்க தரப்பட்டிருக்கு 4.5 தர 10⁻⁷. இப்போ பைக்கு நாங்க 22 போடுவோம். இங்க 0.3 இருக்கிறத 3 தர 10⁻⁴ இங்க 10⁻⁴ 3 9 தர 10⁻8 இருக்க போகுது. கீழே 7 தர இது 4.5. அப்போ 9/2 போடலாம். அல்லது நீங்க நேரடியா 4.5 போட்டு இதை சுருக்கி விட்டா 2 வரும். (17.6) பிரியும். ஏழு 2 14 மிச்சம் 3 7 5 35. கிட்டத்தட்ட 2.5 மீட்டராக இருக்க போது அந்த கம்பியினுடைய நீளம். இதுல நான் என்ன செய்யறான்டா 0.3 விட்டத்தை எனக்கு தேவை 6. அப்ப 2 பிரிக்கணும். முழுவதும் பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 மீட்டர் நீளமுடைய கம்பியா இருக்க போது அந்த வெப்பமாக்கும் சுருள். அடுத்த எஃப்பாட்ட பாத்தீங்கன்னு சொன்னா சுருள் ஆக்கப்பட்ட மூலகத்தின் தடை மாறல் குணகம் வந்து ஆல்பா r⁻θ - r0 அதன் கீழ் r0 × θ என தரப்படுகிறது. இச்சுருள் ஆக்கப்பட்ட மூலகத்தின் தடைமாறல் குணகம் ஆல்பா வந்து 7.5 தர 10⁻⁵ பாகை செல்சியஸ் -1 என்று தந்துக்கிறாங்க. மேற்குறித்த r0 விளக்குவது யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இது உங்களுக்கு தெரியும், வெப்பநிலையோட தடை மாறுறதுக்கான சமன்பாடு தான் இது. நாங்க ஏற்கனவே பார்த்தனாங்க. அப்ப r0 சொல்லி சொல்றது வந்து என்னன்னு சொன்னா 0/c அந்த தடையினது பெருமானம் தான் r0 இருக்க போகுது. அப்ப இங்க r0 சொல்லி சொல்றது வந்து 0/c ஆரம்ப தடை பெருமானம் 0/c தடை பெருமானம் கொடுத்தீங்கன்னாவே சரி. அடுத்த 2வதுல செயற்படுகையில் சுருளின் வெப்பநிலை 200°C எனில் r0 காண்க என்று சொல்லி கேட்கிறாங்க. இந்த வெப்பமாக்கும் சுருள் வந்து செயற்படுற நேரம் θ 200 என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. r0 காண்க. எனக்கு சமன்பாடு தந்துக்கிறாங்க. ஆல்பா சமன்
r theta minus r naught அதன் கீழ் r naught into theta. இந்த சமன்பாடை நாங்கள் இப்போ பாய்வோம். ஏழு தசம் அஞ்சு தர 10/5. இங்க அலகு கொடுத்திருக்கிறத பாத்தீங்கன்னு சொன்னா பாகை செல்சியஸ் -1. இதுல அலகு கொடுத்துருக்காங்க பாகை செல்சியஸ் -1. அப்ப நாங்க இங்க போட போற டீட்டாவை வந்து நாங்க பாகை சீலே கொடுப்போம். அப்பதான் எங்களுக்கு இந்த அலகு வந்து இல்லாம போகும். அப்ப இங்க ஆர் தீட்டான்றது 200 பாகை சீல நாங்க கண்ட தடை பெருமானம் 16. ஏன்னு சொன்னா அவன் சொல்றான் 200 பாகை சீல தான் அது தொழிற்படுதுன்னு சொல்லி சொல்றான். குறுக்கு பெருக்கம் பண்ண வேண்டாம். இங்க 10/2 இங்க 10/6 இங்க 7.5 இருக்கா 10/6 போடலாம். 75 தர 2 இங்க 10/2 இங்க 10/6 10/4. எழுபத்தஞ்சு தர 2 150 தர 10/4 600. இங்கால கழிப்பட்டு கொண்டு 600 இங்கால வந்து கூட்டுப்பட போகுது. எனக்கு தேவை 600 பெருமானம். ஆகவே 16 கீழ் இங்க இத சுருக்கினமா இருந்தா இங்க 150 தர 10/4 சொன்னா 0.015 இருக்க போகுது. அப்ப ஒன்றோட கூட்டுப்பட்டா 1.015. ஆகவே R0 பெருமானம் உங்களுக்கு கிடைக்கும் 15.76 ஓம். சுருக்கி பாருங்க 15.76 ஓம் என்று சொல்லி எங்களுக்கு இந்த பெருமானம் கிடைக்கும். இந்த சமன்பாடுல உங்களுக்கு பிரதியிடுறது சரியா தெரியும். தீட்டா வந்து 200 பாகை சி என்று தந்துக்கிறாங்க. அந்த நேரம்தான் இது தொழிற்படுது என்று சொல்லி தந்துக்கிறாங்க. மேல நாங்க தடை பெருமானம் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, அடுத்த இனி ஜி பாட்டை பாருங்க.
குறித்த ஒரு நாளில் ஷவர் தொழிற்படும் போது உட்புகும் நீரின் வெப்பநிலை 10 பாகை C இருக்கும் போது நீர்ப்பாய்ச்சல் வீதம் 3.6 தர 10⁻³ மீட்டர் கனம் பெர் மினிட்ஸ் என்று தந்துக்கிறாங்க. அதாவது ஒரு நிமிஷத்துல 3.6 தர 10⁻³ மீட்டர் கனம் கனவளவு வந்து நீர்ப்பாய்ச்சல் இருக்க போகுது. இந்த உட்புகும் நீரினுடைய வெப்பநிலையை பார்த்தீங்கன்னு சொன்னா 10 பாகை C இருக்கிற நீர் தான் உட்புகுகின்றது. நீரினுடைய தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்கிறாங்க, நீரினுடைய அடர்த்தி தந்திருக்கு. ஒரு வெப்பமாக்கும் சுருள் மட்டும் தொழிற்படும் போது வெளியேறும் நீரின் வெப்பநிலை யாதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப வெப்பநிலைக்கான சமன்பாடு தெரியும் உங்களுக்கு. இதுல நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா வெப்ப சக்தியின் அளவை கண்டுபிடிப்போம். வெப்ப சக்தியினுடைய அளவை கண்டுபிடிச்சு வெளியேற வெப்பநிலையை நாங்க கண்டுபிடிப்போம். Q சமன் ms θ. அப்ப இங்க நீர்ப்பாய்ச்சல் வீதம் தரப்பட்டிருக்கு. ஒரு நிமிடத்துல 3.6 தர 10⁻³. அப்ப இதை வச்சுக்கொண்டு ஒரு நிமிஷத்துல எவ்வளவு தெளிவு நீர் வந்து உள்ள போகுதுன்னு சொல்லி நாங்க கண்டுபிடிக்கலாம். மற்றது ஒரு வெப்பமாக்கும் சுருள் தொழிற்படுற நேரம் மட்டும் தந்துக்கிறாங்க. அப்ப 3.6 கிலோ வாட் தந்துக்கிறாங்க ஒரு வெப்பமாக்கும் சுருளினுடைய வேல்யூ. அப்ப நாங்க இங்க ஒரு நிமிடத்துக்கு பார்ப்போம். ஒரு நிமிடத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஜூல் பெர் செகண்ட் தானே. ஒரு செகண்டுக்கு 3.6. ஆகவே ஒரு நிமிடம் என்று வரும்போது இது 60 செகண்ட் பெருக்கப்படப்படும். ஏனென்றா இங்க எனக்கு தந்திருக்கிற வந்து ஒரு நிமிஷத்துல 3.6 தர 10⁻³ மீட்டர் கனவுடைய நீர் வந்து உள்ள போகுது. அப்ப இங்க தெளிவு காண்ற நேரம் அடர்த்தி சமன் தெளிவின் கனவளவு. இங்க எனக்கு அடர்த்தி தெரியும், அதே மாதிரி கனவளவு தெரியும். அப்ப நீரினுடைய அடர்த்தி 1000 என்று தந்துக்கிறாங்க. 10⁻³ தர இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3.6 தர 10⁻³ கனவளவு. தன்வெப்ப கொள்ளளவு 4200. நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இப்ப டீட்டாவை நீங்க டெல்டா டீட்டான்னு போட்டுட்டு இந்த டெல்டா டீட்டான்றது வெப்பநிலை ஏற்றம் அல்லது வெப்பநிலை வித்தியாசம் என்று கண்டுபிடிச்சிட்டு ஆரம்பத்துல இந்த வெப்பநிலையோட கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா அதுதான் இப்போதைய வெப்பநிலையா இருக்கும். அப்ப நாங்க டெல்டா டீட்டாவை கண்டுபிடிப்போம். பத்தின் சயம் 3 வெட்டுப்படும் 3.6 3.6 வெட்டுப்பற்றும் இங்க 60 தர 10⁻³ 4200 வரப்போகுது.
6000 கீழ் 420. அப்ப இதை நாங்க சுருக்கலாம். 100 கீழ் 6742. கிட்டத்தட்ட இதனுடைய பெருமானம் வரப்போகுது 14.28 கிட்ட. 7 7 மிச்சம் 3 7 28 2 7 2 14. ஆகவே 14.28 பாகை செல்சியஸ் தான் வெப்பநிலை வித்தியாசமா இருக்க போகுது. அப்ப எனக்கு தேவை இப்ப வெளியேறுகின்ற நீரினது வெப்பநிலை ஓகே. அடுத்த அதுல 2வது கேள்வியை பாருங்க. இரு வெப்பமாக்கும் சுருள்களும் செயற்படுத்தப்படும் போது வெளியேறும் நீரின் வெப்பநிலை வினா G1 கணிக்கப்பட்ட பெருமானத்துக்கு சமனாவதற்கு நீர்ப்பாய்ச்சல் வீதத்தினை எப்பெறுமதிக்கு சரி செய்தல் வேண்டும். அப்ப இங்க இப்ப 2 வெப்பமாக்கியும் தொழிற்பட போகுது. ஆனா அந்த வெளியேற நீரோட வெப்பநிலை வந்து ஆரம்பத்துல கணிச்ச இப்ப கணிச்ச அந்த வெப்பநிலையோடய வெளியேற வேணுமா இருந்தா அந்த நீர்ப்பாய்ச்சல் வீதத்தை வந்து நான் எவ்வளத்துக்கு சரி செய்யணும்னு சொல்லி கேட்கிறேன். இதே மாதிரி தான் இங்க துணிவை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா சரி. மற்றது இங்க நாங்க போட வேண்டிய இந்த வலுவினுடைய வெப்ப சக்தியினுடைய அளவு வந்து 2 மடங்கு வரப்போகுது. 3.62 வரப்போகுது. இதே சமன்பாடு தான் பாவிக்கணும். Q7 ms theta. அப்ப நான் இங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த திணிவு பாய்ச்சல் வீதத்தை அப்படியே பாய்க்கணும். அப்ப இங்க நீங்க போட வேண்டியது 2.3.6 10 இங்க 60ஆல பெருக்காதீங்க. ஏனென்றா நேரடியாவே நான் இங்க m/t கண்டுபிடிப்பேன். திணிவு பாய்ச்சல் வீதத்தை கண்டுபிடிப்பேன். இங்க டெல்டா டீட்டா நாங்க கண்டு 14.28 100 கிலோலண்டே போடுவோம். அப்ப இங்க இந்த m/t கண்டுபிடிப்போம். இங்க 3.6 இங்க 1000 இருக்கு. பெருக்கினா
36 தர 10 இங்கால 2 சைபர் இருக்கு 10 வெட்டலாம் 26 12 23 6 7 72 தர 7 42 தர 102 போடும். இங்க எவ்வளவு திணிவு எனக்கு தேவை கனவுளவு பாய்ச்சல். திணிவின் கீழ் அடர்த்தி என்று வரப்போகுது. அப்ப இங்க எனக்கு நேரத்தால பிரிச்சா கனவுளவு பாய்ச்சல் வீதம் சமன் திணிவு பாய்ச்சல் வீதத்தின் கீழ் ரோ என்று வரப்போகுது. அப்ப இதுல எம்ஓவட்டி 12 தர 10^2 கிலோகிராம் செகண்ட் -12 இருக்கு. அப்ப இதை நான் என்ன செய்யணும்னு சொன்னா மினிட்ஸுக்கு நிமிடத்துக்கு மாற்றணும். அப்ப நிமிஷத்துக்கு மாற்றணும்னு சொன்னா செகண்டை நிமிஷத்துக்கு மாத்துறதுக்கு 60ஆல பிரிக்கணும். அப்ப இங்க கிலோகிராமின் கீழ் செகண்ட் ஒரு செகண்ட் இருக்கு. அப்போ ஒரு செகண்டை வந்து நான் நிமிஷத்துக்கு மாற்றணும்னா 1/60 மினிட் என்று வரப்போம். வேற 1/1000 இந்த அடர்த்தியை நான் இப்படி போடுறேன். அப்போ எப்படி வரும்போது அடர்த்தியில பார்த்தீங்கன்னு சொன்னா கிலோகிராம் மீட்டர் மைனஸ் கியூப் இங்க கிலோகிராம் இருக்கு. அப்போ வெட்டுப்பட்டோம். அப்ப இங்க கனவளவு மேல வரப்போகுது. இங்க R12 72 720 தர 10^2 தர இந்த கிலோகிராம் வெட்டுப்பட்டிலாம் போயிடும். 10^3 மீட்டர் கனம் மினிட்ஸ் -1 வரப்போகுது. அதாவது நிமிடம் -1. அப்ப இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா இப்ப எனக்கு வரும் 720 தர இங்க 10^5 அப்படின்னா 7.2 தர 10^3 மீட்டர் கனம் மினிட்ஸ் -1 போடலாம். ஆகவே எனக்கு இப்ப 2 வெப்பமாக்கும் சுருள் பாவிச்சும் அந்த வெளிவார நீரோட வெப்பநிலை வந்து அதே வெப்பநிலையா இருக்கணுமா இருந்தா நீர் பாய்ச்சல் வீதம் திரவ பாய்ச்சல் வீதம் 7.2 தர 10^3 இருந்தா தான் எனக்கு அவ்வாறு கிடைக்கப்படும். அப்ப இதை பார்த்துக்கொள்ளுங்க. இதுல எதுவும் விளங்காட்டி கேளுங்க. இது ஆரம்பத்துல பாவிச்ச அதே சமன்பாடு தான், வெப்ப சக்திக்கான சமன்பாடு Q = mS θ. அதை வச்சுக்கொண்டு தெரிந்த கணியங்களை பிரதியிடுவதன் மூலம் நாங்க இதை துணியக்கூடிய மாதிரி இருக்கு.
குளிர்காலங்களில் நீரின் வெப்பநிலை 10 பாகை சியை விட குறைவாக அமைவதால் வெளியேறும் நீரின் வெப்பநிலை வினா G1 கணிக்கப்பட்ட பெருமானத்திற்கு சமனானதற்கு நீர்ப்பாய்ச்சல் வீதத்தினை குறைத்தல் வேண்டும். இதனால் ஷவரிலிருந்து தேவையான நீர் பயன்பாட்டு நேரத்தில் பெற முடியாது போய்விடும். எனவே இப்பிரச்சனையினை நிவர்த்தி செய்ய வெப்பமாக்கும் இரு சுருள்களினதும் நீளங்கள் குறைக்கப்பட்டு பயன்படுத்தப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டது. எதிர்வு கூறலின் சாத்தியத்தினையும் இடர்பாடினையும் அபாயத்தினையும் தனித்தனியே விவரிக்க சொல்லி சொல்றோம். குளிர்காலத்துல உள்புகுற நீர் வெப்பநிலை 10 பாகை சியிலும் பார்க்க குறைவா அமைய போகுது. அப்ப இப்படி குறைவா இருக்கிற நேரம் வெளியேறும் நீரின் வெப்பநிலை வினா G1 கணிக்கப்பட்ட பெருமானத்துக்கு சமனாகிறதுக்கு நீர்ப்பாய்ச்சல் வீதத்தினை குறைக்கணும் என்று சொல்லி சொல்றாங்க. இதனால ஷவர்ல இருந்து தேவையான நீர் பயன்பாட்டு நேரத்தில் பெற முடியாது போய்விடும் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. எனவே இப்பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வெப்பமாக்கும் இரு சுருள்களினதும் நீளங்கள் குறைக்கப்பட்டு பயன்படுத்தப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டது. எதிர்வு கூறலின் சாத்தியத்தினையும் இடர்பாடினையும் அபாயத்தினையும் தனித்தனியே விவரிக்கன்னு சொல்லி சொல்றான். அப்ப அவன் சொன்ன அந்த தரவு என்னன்னு சொன்னா, இப்ப அந்த இப்படியான இடர்பாடின் போது குளிர்காலத்துல அந்த வெப்பமாக்கும் சுருளோட நீளத்தை குறைக்கிறதன் மூலம் அங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நிவர்த்தி செய்ய வெப்பமாக்கும் இந்த சுருள்களின் நீளங்கள் குறைக்கப்பட்டு பயன்படுத்தப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டது. இவ்வெதிர்வு கூறலின் சாத்தியத்தினையும் இடர்பாட்டினையும் அபாயத்தினையும் தனித்தனியை விவரிக்கின்றது. ஓகே, நாங்க முதலாவது பார்ப்போம். நீளத்தை குறைக்கிறதால அங்க அந்த வெப்பமாக்கும் சுருளினுடைய தடை என்ன செய்ய போகுது, குறைய போகுது. அப்ப தடை குறைகிறதுனால மின்னோட்டம் என்ன செய்யும்னு சொன்னா அங்க அதிகமா போக போகுது. அப்ப இதனால அங்க வலு என்ன செய்யும், பிறப்பிக்கப்படுற வலு அதிகரிக்க போகுது. காரணம் என்னன்னு சொன்னா P = VI, வலுவுக்கும் அழுத்தத்துக்கும் மின்னோட்டத்துக்குமான தொடர்பு P = VI. அப்ப அங்க நீளங்கள் குறைக்கப்படுற நேரம் R = ρL/A. நீளம் குறைக்கப்பட்டா அந்த வெப்பமாக்கும் சுருளினுடைய தடை குறையும். தடை குறையுமா இருந்தா அதனூடான மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்கும். ஆகவே வலு அதிகரிக்க போகும். தடை குறைவதனால தொகுதி எடுக்கும் மின்னோட்டம் அதிகரிக்கும். எனவே பிறப்பிக்கப்படுற வலு அதிகரிக்கும். சரியா? இதுல இடர்பாடு பார்த்தோம்னு சொன்னா, அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வெப்ப சுருள் எப்ப தொழிற்படுதுன்னு சொன்னா 200 பாக சியில தான் நாங்க தொழிற்படுதுன்னு சொல்லி மேல தந்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடர்பாடு தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா, அந்த வெப்பமாக்கிகள் தொழிற்படுற நேரம், தொழிற்படு நிலையில அந்த சுருளினுடைய வெப்பநிலை அதிகம் என்றதால சுருள் என்ன செஞ்சிரும்னு சொன்னா விரைவாக பழுதடைந்து விடும். 200 பாக சின்னு சொன்னா ஒவ்வொரு முறை 200 பாக சியாக்கு பயன்படுத்துற நேரம் அங்க அந்த சுருள் என்ன செய்யும்னா விரைவாக பழுதடைஞ்சு போயிடும். ஏண்டா வெப்பநிலை கூட அதுக்கு எரிஞ்சு போயிடும் என்று சொல்லி சொல்றோம்.
அந்த இடர்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகம்ன்றதால அங்கே வந்து அந்த சுருள் வந்து விரைவாக பழுதடைந்து போய்விடும். இதுல அபாயம் என்று சொல்லி பார்க்குற இதுல ஏற்படுற அபாயம் என்னன்னு சொன்னா தடை குறைஞ்சதால பிரதான வலுவழங்கியில இருந்து புறப்பட போற மின்னோட்டத்தினுடைய அளவு வந்து இங்க வந்து அதிகரிச்சிடும். அப்போ பிரதான வலுவளங்கள்ல இருந்து கூடிய மின்னோட்டம் எடுக்கப்படுறதால இணைப்பு கம்பிகள் வந்து என்ன செஞ்சிடும்னு சொன்னா பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. எரிஞ்சு விடலாம்னு சொல்லி சொல்லலாம். அதிகமான மின்னோட்டம் எடுக்கிறதால அந்த இணைப்பு கம்பிகள் வந்து எரியக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இங்க காணப்படும். இதுதான் அபாயமாக இருக்கும். சரியா? அப்ப இதுல நாங்க இது சாத்தியம் என்று சொல்லி சொல்லலாம். தடைகளினுடைய நீளங்கள் குறைக்கப்படுற நேரம் தடை பெருமானம் குறைவடைய போகுது. தடை பெருமானம் குறைவடைஞ்சா அதனுடான மின்னோட்டம் அதிகரிக்கும். மின்னோட்டம் அதிகரிக்கிறதால இடர்பாடு என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகளவு அந்த சுருளினுடைய தொலைப்படுற வெப்பநிலை வந்து அதிகமா இருக்கிறதால அந்த வெப்பமாக்கும் சுருள் வந்து விரைவாக பழுதடையக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பிரதான வலுவளங்கள் வழங்கியிலிருந்து நாங்கள் கூடியளவு மின்னோட்டத்தை எடுக்கிறதால இணைப்பு கம்பிகள் வந்து விரைவாக எரிந்து விடக்கூடிய அபாய நிலை அங்க காணப்படுது. சரியா? மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.